ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலைல பார்த்திங்கன்னா நம்ம மீன் வந்து வாங்கியாச்சு. அந்த மீனை பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த ஃப்ரை பண்ணுறத எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அம்மா பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நானும் ட்ரை பண்ண போகிறேன் எப்படிங்கிறது. வாங்க மீன் எப்படி பண்ணுறது, மீன் ஃப்ரை பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், மீனை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண பார்ப்போம். எப்படி ஃப்ரை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அப்படி மெதுவாக உள்ள வைடா. அடுத்த மீன் வை, இது சாலைதான் வை. அதுக்கு டக்குன்னு வைக்க மாட்டேதான். அப்படிதான் அடுக்கு, அதுக்குள்ளே அடுக்கு. அவ்வளோதான். பாருங்க மக்களே, எனக்கும் நானும் மீன் ஃப்ரை பண்ண கற்றுக்கிட்டேன். இந்த பக்கம் அந்த பக்கம் வை. அடுத்து இந்த பக்கம் வை. இந்த பக்கம் இடம் இருக்குல்ல, வை. ஒன்றும் தெரிக்காது, எல்லாம் ஒரு பயன்தான் மக்களே. பக்கத்தில் வை. அந்த சைடு இடம் இருக்குல்ல, அதில் போடு. சரிச்சு போகணும் அந்த சைடு. சரி சரி, ஆகட்டும். ஏதாவது பேசு மக்களே. பார்த்தீங்கன்னா நான் ஒரு வழியாக எண்ணெயில் மீனை போட்டு இப்போ தான் முதல் தடவை நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறேன். நான் இப்போ இது பண்ணது கிடையாது. அதனால் கொஞ்சம் பயம்தான். மீன் வந்து எண்ணெய் வந்து கையில் எதுவும் பொட்டி தெரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு மனசில் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா போட்டு இப்படி வரேன் நான். என்ன பண்ணுறது, வழி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு மீனாக அவங்க ஃப்ரை பண்ணுறாங்க. நான் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க பங்குக்கு அவங்க ஃப்ரை பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்சம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம்னால ஏதாவது பொட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு சைடுமா அம்மா வய வச்சுட்ருக்காங்க. ஒரு சைடு அடுத்த இன்னொரு சைடு அப்படிங்க. மீன் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ் மீன் இது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன்.
பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடை தட்டில் போட்டுடலாம். ஒயிட் ரைஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு, வை குழம்பு. அவ்வளோதான் மக்களே, இதான் நம்ம சாப்பாடு இன்றைக்கி மத்தியானம். நாங்கள் இதுதான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். சரிங்களா? ஓகே மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது எனக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்போ சொல்கிற மாதிரி ஜாலி, எல்லோரும் ஹாப்பியாக இருக்க மக்களே, கான்ஃபிடண்ட்டாக இருக்க மக்களே, ஜாலியாக இருக்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய். எல்லாத்துக்கும் நல்லது நடக்கட்டும் மக்களே. பாய் பாய் மக்களே.